செய்திகள் தொடர்கின்றன. கனமழை காரணமாக கன்னியாகுமரி மாவட்டம் கோதையாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு திற்பரப்பு அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஆனந்த். வணக்கம். மேலும் விவரம். வணக்கம் பிரியங்கா. கன்னியாகுமரி மாவட்டத்தில் குமரியின் குற்றாலம் என அழைக்கப்படும் திருப்பரப்பு அருவிக்கு சுற்றுலா பயணிகள் வருகை தருவது வழக்கம். இந்த நிலையில் கடந்த 2 வார காலமாக கனமழை கொட்டி தீர்த்து வந்த நிலையில் கோதையாறு, பரளையாறு, தாமிரபரணி ஆறு என அனைத்து ஆறுகளிலும் தண்ணீரானது பெருக்கெடுத்து ஓடி வருகிறது. தற்போது குமரி மாவட்டத்தில் மலையோர பகுதிகளில் கொட்டி தீர்த்து வரும் கனமழையின் தாக்கம் குறையாது காணப்பட்டு வரும் நிலையில் சாரல் மழை மற்றும் கனமழையானது பெய்து வருகிறது. இதனையடுத்து கொட்டி தீர்த்த கனமழையின் காரணமாக 48 அடி கொள்ளளவு கொண்ட பேச்சிப்பாறை அணை அபாய அளவான 42 அடியை தாண்டி தற்போது 45.52 அடியை எட்டியுள்ள நிலையில் கோதையாற்றில் தண்ணீரானது பெருக்கெடுத்து ஓடி வருவதால் குமரியின் குற்றாலம் என அழைக்கப்படும் திருப்பரப்பு அருவியிலும் தண்ணீர் ஆக்ரோஷமாக கொட்டி வருகிறது. எனவே இங்கு வரும் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருத்தில் கொண்டு திருப்பரப்பு அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க மற்றும் திருப்பரப்பு பேரூராட்சி நிர்வாகம் சார்பாக தற்போது தடையானது விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் திருப்பரப்பு அருவிக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகள் கம்பி வேலிகளுக்கு வெளியே நின்று மட்டுமே அருவியின் அழகை ரசித்து செல்கின்றனர். பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி ஆனந்த்.